இது வந்து சிக்னல் இதில் வரணும். இப்போ இருக்கு, இதில் ஒரு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் சிக்னல் பார்க்கறதுக்கு. சாய் போட்டோன்னா வரணும், வரல. இங்கே வரணும், இங்கே பாரு வரல பாரு. முன்னே சிக்னல் கிடைச்சி வரல, ஏதோ ஒரு நேரம் சாவி ஆஃப் பண்ணிட்டு போடுறோம் பாரு. ஆஃப் பண்ணி போட்டாலும் வரல. அதே சாவி ஆஃப் பண்ணிட்டு இசிஎம் இது இசிஎம் கழட்டிட்டு சொருகிறோம் பாரு. இது வந்து ஒயர் கட் ஆகிதான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணியாச்சு, ஒயரிங் ஃபால்ட் இல்லை. இசிஎம் கழட்டுறேன், இசிஎம் கழட்டிட்டேன், மறுபடியும் சொருகிறேன் வேறு. இந்த சிக்னல் பாரு ஆல்ரெடி செக் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ போட்டவொன்னு வருது பாரு. இது வந்து கண்டினியூவாக கிடைச்சா மட்டும்தான் வண்டி ரேஸ் ஆகும். இப்போ இசிஎம்லேருந்து சிக்னல் வரல. இப்போ இது ஆன் பண்ண கையோட கட் ஆகிடுச்சு. விட்டு விட்டு வருது. இப்போ வருதுங்களா? இன்னும் வரல, இப்போ வருது. விட்டு விட்டு வருது, முன்ன வரவே இல்லை, இப்போ வருது. இப்போ போடுறோம் பாரு. இப்போ ஆன் பண்ணோன்னா முன்ன வந்துச்சு இல்லை சாவி ஆன் பண்ணோன்னு, இப்போ வரல பாருங்க. இப்போ ஆஃப் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன், வரல. இப்போ வரவே இல்லை பாருங்க. விட்டு விட்டு வருது. இது காரணம் லோ பேட்டரி லோ பேட்டரியில் ஓட்டினது தான் காரணம். திடீர்னு வருது, திடீர்னு வர மாட்டேங்குது. இப்போ சாவி ஆன் பண்ணோடனே இங்கே சிக்னல் வரணும். அது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வருது. வேறுங்க எத்தனை தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோம், வர மாட்டேங்குது. அதே பாருங்க, இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு இசிஎம் பிடிங்கிட்டு சொருகிறோம் பாருங்க. இப்போ பாருங்க சாவி ஆன் பண்ணுறேன். இதுதான் ஃபால்ட்டு. திடீர்னு இது வெளியில் சிக்னல் கிடைக்குது, ஆனால் ரெகுலராக இது ஒரிஜினாலிட்டியாக வந்து சாவி ஆன் பண்ணோடனே வரணும். இந்த ரெண்டாவது வாங்கி நம்ம போட்டாலும் யூஸ் இல்லை, போட முடியாது. ஆல்ரெடி எம்டியாக தான் வரும். கம்பெனியில் கொடுத்து ப்ரோக்ராம் தான் பண்ணணும். அதாவது சேஸ் நம்பர் வச்சு, இந்த வண்டியோட சேஸ் நம்பர் வச்சு இதுக்கு வண்டி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி தருவாங்க. டிவிஎஸுக்கும் பஜாஜுக்கும் எம்டியாக தான் வரும். ஷோரூமில் தான் இது பண்ணி ஆகணும். இது ரேட் என்னன்னு ஷோரூமில் கேட்டு தான் சொல்லணும்.